Students, welcome to our Chemistry Corner YouTube channel. Last video நம்ம preparation of phenols ஓட Dow's process மெத்தடையும் from benzene sulfonic acid மெத்தடையும் பார்த்தோம். இந்த வீடியோஸ்ல remaining two மெத்தட் ஆன from aniline from cumene பார்க்க போறோம். இப்போ from aniline aniline means what என்னன்னு பார்க்கணும். what is what நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப aniline benzene ring கூட NH2 functional group ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது அனிலின். ஃபங்க்ஷனல் குரூப் ஐயூபிஎஸ்சி நாமென்கிளச்சர் தெரிஞ்சாதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெரி ஈஸியா ஃபீல் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ NH2 குரூப் இருந்தா அனிலின். இப்போ நம்ம புக்கில் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நான் ஒரு ரியேஜன் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 126 எடுத்துக்கோங்க. அனிலின் வந்து டைசோடைசேஷன் ரியாக்ஷன் கேட்கலாம். டைரக்டா டைசோடைசேஷன் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா இது எழுதலாம். இங்க பாருங்க NaNO2 + HCl. இங்க 2HCl ஆட் பண்ணுவோம். இங்க பிரிண்ட் ஆகல. நம்ம 2HCl தான் நம்ம ரியேஜென்ட்டா ஆட் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ அனிலின்ல இருக்க NH2 குரூப்பும் இங்க NaNO2 and HCl இருக்கு பாத்தீங்களா? இதுல இந்த எண்ணும் இங்க இருக்க NO2ல இருக்க எண்ணும் நமக்கு என்ன ஆகும்னா டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணிரும். அப்புறம் Naவும் இதுல இருக்க ஒரு CLO இல்ல 2 HCl இருக்கும். இங்க வந்து 2 HCl இருக்கும் போது இதுல இருக்க ஒரு Naவும் இதுல இருக்க ஒரு CLவும் NaCl வெளியே போயிடும். அப்புறம் ரிமைனிங் ஒரு CL இருக்கும். அது இது கூட ஆட் ஆயிரும். அப்புறம் இங்க 2Hம் இங்க ஒரு 2H இருக்கு. 4HO2. அப்ப 2H2ஓவா வெளியே போயிடும். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா நம்ம மேஜர் ப்ராடக்டா பென்சீன் டைசோனியம் குளோரைடு மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம அதை எழுதிட்டு இங்க பிளஸ் மைனஸ் போடணும். ஏன்னா இதுல வந்துட்டு இந்த காம்பவுண்ட்ஸோட இந்த எலமெண்ட்ஸோட இது நேச்சர் அதை மென்ஷன் பண்ணிருந்தோம். N+Cl-ன்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு H2O போடும்போது இது N2 ஆகும். இதுல இருக்க ஒரு ஹெச்சும் இதுல இருக்க ஒரு CLவும் HCl வெளியே போயிடும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல ஒரு ஓவும் இதுல ஒரு ஹெச்சும் இருக்கும். அது ஃபீனாலா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சிம்பிளா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதுல NH2 இருக்கு அனிலின் குரூப்ல. இதுல இருக்க ஒரு எண்ணும் இதுல இருக்க ஒரு எண்ணும் N டபுள் பாண்ட் எண்ணா கிரியேட் ஆயிருது. நெக்ஸ்ட் இதுல ரெண்டு HCl இருக்கு. ஒரு HCl இங்கேயும் ஒரு HCl ஒரு Naவும் ஒரு CLவும் NaCl வெளியே போயிடும். நெக்ஸ்ட் இதுல இருக்க ஒரு H2வும் இதுல இருக்க இந்த டபுள் பாண்ட் N கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு HClவும் இன்னொரு HClவும் Naவும் NaCl போயிருமா. அப்புறம் இங்க ஒரு O2 இங்க ஒரு H இங்க ஒரு H. இப்போ மொத்தம் 4Hம் ஒரு எத்தனை 2O இருக்கா 2H2O போயிடும். நெக்ஸ்ட் இது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. அப்புறம் இதுல இருந்து N2 வெளியே போயிடும். இதுல இருக்க ஒரு H இதுல இருக்க ஒரு CLவும் HCl போயிடும். அப்புறம் மீதி இருக்க பேலன்ஸ் காம்பவுண்ட் இதுல ஒரு ஓவும் இதுல ஒரு H இருக்கும். இது ஃபீனாலா ப்ரொடியூஸ் பண்ணிருது. இது நம்ம எக்ஸாம்ல எப்படி எழுதணும் எக்ஸாம் ஆன்சர் அப்படின்னா இதை இப்படியும் எழுதலாம். இந்த மாதிரி C6H5NH2 இது மாதிரி போட்டு நம்ம எழுதலாம். அந்த NaNO2 + 2HCl நம்ம மிஸ் பண்ணாம இது கூட ரியாக்டண்டா எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அது வெரி இம்பார்ட்டன்ட். when aniline reacts with HNO2 at 273 to 278 Kelvin gives இது அப்படியே நம்ம என்ன பண்றோமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ஷன் இஸ் மஸ்ட். ரியாக்ஷன் இருந்தாலே பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எதுல கேட்குறாங்களோ அத்தனை ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம தியரி எதுக்கும் நம்ம மோர் கான்சியஸா நம்ம எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரம் கியூமின் ரியாக்ஷன் தெரியறதுக்கு முன்னாடி ப்ரோபீன்னா என்னன்னு IUPAC நாமென்கிளச்சர்ல படிச்சிருக்கணும் நீங்க 11th. அப்படி இல்லைன்னா படிச்சுக்கோங்க. ப்ரோபீன்னா CH3CH டபுள் பாண்ட் CH2 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற செயின்ல தான் ப்ரோபீன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கியூமின்னா இந்த ப்ரோபீன் இருக்கு பாருங்க. CH3 இங்க H3C போட்டிருப்பாங்க. இதுல இருக்க ஒரு C இங்க. அப்புறம் இங்க பென்சீன் ரிங் கூட அட்டாச் ஆகும் போது இதுல இருந்து ஒரு H வரும். அந்த H தான் இது. அப்புறம் இந்த Hம் இந்த CH2O சேர்ந்து CH3 மாறிடும். நெக்ஸ்ட் இது பென்சீன் பிளஸ் ப்ரோபீன் ரியாக்ட்ஸ் வித் H3PO4 ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு கியூமின் ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த கியூமின் ஃபார்ம் ஆகுது. இந்த கியூமின் கூட ஏர் ஆட் பண்றோம். நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்றோம். O2 டயட்டாமிக் மாலிக்யூல் தானே ஆக்சிஜன். அது ஆட் பண்ணீங்கன்னா 5H Na2CO3 ஆட் பண்ணீங்கன்னா கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்
அது கூட H2SO4 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ஃபீனால் வருது. இதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். பென்சீன் கூட ப்ரோபீன் இது பண்ணும்போது என்ன வருதுன்னு நம்ம கியூமின் பார்த்தோம் ஆல்ரெடி. பென்சீன் அப்படியே நம்ம நார்மலா எழுதிக்குவோம். இது கூட ப்ரோபீன் வந்து ஆட் பண்ணோம்னா இந்த CH3 இங்க ஒரு CH இங்க C நடுவில் இருக்கும். இதுல இருந்து வர ஒரு H இங்க வந்துடும். அப்புறம் இந்த H CH2 கூட ஃபார்ம் ஆகி CH3 ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் RO2 ஆக்சிடைஸ் ஆகும் போது இந்த ரெண்டு O2 டயட்டாமிக் மாலிகூல்ஸ் வந்து இந்த C கூட கார்பாக்சிலிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். COOH. இது வந்து டியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு நம்ம நேமிங் IUPAC நேமிங் கல்ச்சர்ல நேம் பண்ணுவோம். அடுத்து H2SO4 கூட இதை வந்துட்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு CH3CO CH3 காம்பவுண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. CH3CO CH3 டியூமின் ஹைட்ரோபெராக்சைடில் CH3C ஒரு ஓவும் CH3யும் சேர்ந்து அசிட்டோனாவும் இந்த ஒரு OHும் சேர்ந்து பென்சீன் ரிங் கூட கனெக்ட் ஆகி ஃபீனால்ங்கிற காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து when பென்சீன் அண்ட் ப்ரோபீன் இஸ் ஹீட்டட் அந்த மாதிரி நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்துட்டு நேமிங்காக வேர்ட்ஸில் சென்டென்ஸில் எழுதிட்டோம்னா நமக்கு இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நேமிங் ரியாக்ஷன் சீரீஸு டே டு டே ஒவ்வொரு ரியாக்ஷனாகவும் 2 ரியாக்ஷன்ஸ் பர் டேவாகவும் போஸ்ட் பண்ணலான் இருக்க வீடியோவா. அப்படி நேமிங் ரியாக்ஷன் சீரீஸ் வேணும்னா நேமிங் ரியாக்ஷன் சீரீஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் சாப்டர் 11 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.